லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. இந்த நேரத்தில் நான் இந்த செய்தியை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் கணேசன் அவர் தான் இதுல வழக்கறிஞராக இந்த கேஸ் என்னன்னா, இது ஒரு கேஸே கிடையாது. முதல்ல குழந்தை பிறந்த உடனே அழ ஆரம்பிக்குது, அப்பதான் அதுக்கு அறிவு வருது. முதல்ல வர்றது அழுக, அப்புறம் தான் அறிவு வருது. மேபி அந்த அழுகையே இந்த அறிவுக்காக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது ஒரு தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறமேலேயே அந்த தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் உள்ள உறவு அங்க மாறி போயிடுது. அதாவது தாய் என்ன வேணாலும் ஜாதி மதம் என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பிறக்கிற குழந்தை தனக்குன்னு ஒரு உலகம், தனக்குன்னு ஒரு உலகத்தை, தனக்குன்னு ஒரு சமூகத்தை அதை சமைச்சிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சமீபத்தில் எனக்கு அறிவு, எனக்கு எப்பவுமே இந்த ஜாதி மதத்து மேல ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. சில பேருக்கு அந்த ஜாதி மேல பயங்கர ஒரு வெறி ஒன்று இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா சமீபத்தில் ஹைதராபாத்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில நான் தவறி போய் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அப்பதான் எனக்கு அந்த அழுகை வந்தது. அந்த அழுகையிலிருந்து அந்த அறிவு வந்தது. அதாவது இந்த ஜாதி மதமே தேவையில்லையே அப்படின்னு முதல்ல ஒரு சான்றிதழ் வாங்கிட்டா என்ன அப்படின்னு போய் பார்த்தோம்னா அது அவ்வளவு சுலபமா கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமா இல்லை. அதுக்காக ஒரு வேலைச்சேரியில் இருக்க தாசில்தார்கிட்டையும் சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு தாசில்தார்கிட்டையும் நான் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்தேன். இது என்னன்னா ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நாளா நான் இதை பாக்குறேன். இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு கொஞ்சம் நிறைய போராட்டங்கள் இருந்தது. அப்ப நான் கோர்ட்டோட தயவை நாட வேண்டியதா இருந்தது. அதன் மூலமா ஐயா இந்த மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது எனக்கு சான்றிதழை 29ஆம் தேதிக்குள்ள வழங்கணும்ட்டு நீதிபதி அவர்கள் எனக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, அப்புறம் நான் திரு பார்த்திபன் எல்லாத்திலுமே புதுமையை நிகழ்த்துபவர். அவர் நான் எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் சேர்ந்தவன் அல்லர் என்ற ஒரு மனுவை வேளச்சேரி வட்டாட்சியரம் கொடுத்தார் 20/3/2026. அது ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியருக்கு அனுப்பப்பட்டது. சோழிங்கநல்லூர் வட்டாட்சியரிடம் திரு பார்த்திபன் அவர்கள் ஆஜராகி 25/3/2026 அன்று அவர் ஒரு உறுதிமொழி பத்திரம் வழங்கினார். பின்பு அவர் எடுத்த வேலையை செய்யாமல் விடமாட்டார் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அடிக்கடி போய் கேட்டும் அவர்கள் தற்பொழுது தேர்தல் நேரத்தில் இதை தர முடியாது என்று காலம் கடத்தி கொண்டே வந்தார்கள். அதனால் நான் அவருக்காக ரிட் மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட் மனு இன்று நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் திரு தண்டபாணி அவர்கள் ஐயா அவர்களுடைய முன்னிலையில் இன்று ஐட்டம் நம்பர் 27 வந்தது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை இதற்கு முன்பு வழங்கப்பட்ட முன் தீர்ப்பின் அடிப்படையில், அதாவது ரிட் அப்பீல் நம்பர் 401/2005 பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அவர்கள் திரு பார்த்திபன் அவர்கள் கோரிய விண்ணப்பத்தில் கோரிய நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்லன், எந்த சாதியையும் சார்ந்தவன் அல்லன் என்ற கோரிய மனுவை விசாரணை நடத்தி 29/4/2026க்குள் உத்தரவு வழங்க வேண்டும் என்றும் அதனை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்து திரு பார்த்திபன் அவர்களை இதுபோன்ற சமுதாயம் இந்தியாவில் வளருவதற்கு திரு பார்த்திபன் மேலும் தனது கடமை ஆற்ற வேண்டும் என்றும் வேறு ஒரு வழக்கு இதற்காக தாக்கல் செய்வதற்கும் பார்த்திபன் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்றும் கனிவுடன் பார்த்திபன் அவர்களை பாராட்டி அறிவுரையும் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஐயாவுடைய பங்கு. மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த நிகழ்ச்சியை, அதாவது பார்த்திபன் இதை கேட்கறதுக்காக இந்த மனுவில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு ஓல்டு ஆக்டர்னு போட்டிருக்காங்க. அவரெல்லாம் ஓல்டே கிடையாது அப்படின்னாரு. முதல்ல ஒரு காமெடி பண்ணாரு. அப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் அவர் என்னங்க புதுசா இதை வச்சுட்டு பண்ண போறாரு, இந்த சர்டிபிகேட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. வழக்கமா கோர்ட்டுக்கு எதுக்கு போவாங்கன்னா நில அபகரிப்போ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விஷயங்களை லாபமா அனுபவிக்கிறதுக்கு தான். இங்க எந்த லாபமும் வேண்டான்ற ஒரு துறக்கிறது இது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொன்ன என்னோட முதல் வேலையா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஆயிரத்தில் ஒருவன் மாதிரி இந்த சான்றிதழ் எனக்கு வந்த உடனேயே அந்த நாளே என்னோட சேர்ந்து எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு 1000 பேர் இந்த நோ காஸ்ட் நோ ரிலீஜனுக்குள்ள வருவாங்க. அதுக்காக தான் இந்த கண்ணாடி நோன்னு போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நெஞ்சில பச்சை குத்துற மாதிரி நோ காஸ்ட் நோ ரிலீஜன் போட்டிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா எம்பசைஸ் பண்றது, அதை வந்து அண்டர்லைன் பண்றது, நான் என்ன விஷயத்துக்காக போராடுறேங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான். இந்த நல்ல தீர்ப்பளித்த மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கும் ஐயாவுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. உண்மையாவே ரொம்ப ஒரு நல்ல முன்னெடுப்பு, ஒரு நல்ல விஷயம். ஆனா இதை செய்யறதுக்கு வந்து நீதிமன்றம் வரைக்கும் ஒரு சாமானியன் வர வேண்டிய தேவை இருக்கா? அதுதான் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த சமுதாயத்தை பத்தி கேட்க வேண்டிய கேள்வி. அது என்ன பார்த்து கேட்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்காக நம்ம தாசில்தாரை போய் அணுகும்போது அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா, இது எலெக்ஷன் டைம்ல பண்ண முடியாது, எலெக்ஷன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம். ஆனா இது ஒரு பொதுவான ஒரு ஜீவோ ஒன்று வரணும், கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று வந்தா தான் எல்லாரும் கொடுக்க முடியும். இது வரைக்கும் திருப்பத்தூர்ல யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, ஒரு குழந்தைக்காக வாங்கியிருக்காங்களே தவிர இப்படி ஒரு விஷயம் எனக்கும் தெரியாது. இப்படி ஒரு சான்றிதழ் வாங்க முடியும்னு எனக்கும் தெரியாது. அதை நான் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இவ்வளவு கடினம் இருக்குன்னு தெரிஞ்சது. இப்ப நான் கோர்ட்டு வந்ததுக்கு காரணம் இந்த விஷயத்தை சுலபமாக்கணும். நான் அவர்கிட்ட கேட்டதா தான், இது ரொம்ப சுலபமாயிடணும், யார் வேணாலும் போனா இந்த மாதிரி ஒரு சான்றிதழை வாங்கிட்டு அவன் இந்த சமுதாயத்துல ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பிரஜையா இருக்கணும். அதான் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு வந்து இந்த கேஸும் இந்த கோர்ட்டு தீர்ப்பும் நிறைய தீர்ப்புகள் வந்து ஒரு நல்ல நல்ல விஷயத்துக்கு ஆரம்பமா இருந்திருக்கு. நான் கூட உடல் தானம் பண்ணும்போது நான் தான் முதல்ல உடல் தானம் பண்ண போனேன் மலர் ஹாஸ்பிட்டல்ல. அப்போ ஒரு படிவமே கிடையாது, அப்படி ஒரு விண்ணப்பமே கிடையாது. நாங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல, அப்ப நானும் என்னுடைய மனைவியும் ஒரு வெள்ளை பேப்பர்ல எங்களுடைய உடலை நாங்க தானம் செய்யறோம்னு எழுதி கொடுத்தோம். அப்புறம் தான் இப்ப எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்கன்னா உடல் தானம் மட்டும் சாதாரணமா இருக்கு. அப்ப அதுதான் நான் முன்னோடியா இருந்தது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நான் முன்னோடியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமே அது சுலபமாயிடும் நான் நம்புறேன். அதுதாங்க நான் சொன்னேன்ல, முதல்ல அழுக வருது அப்புறம் தான் அறிவு வருதுன்ற மாதிரி இந்த ஹைதராபாத்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து நான் வந்து சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை வந்து அது ரொம்ப பெருசா சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்கிட்டு ஒரு வாரம் எனக்கு தூக்கம் இல்லை. உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு ஜாதி வெறியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இவ்வளவு தூரம் கோர்ட் வரைக்கும் வந்து என்ன நான் நிரூபிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நான் இதை போய் ஜஸ்ட் லைக் தட் போய் வாங்கிட்டு வந்துடலாமே ஒரு சான்றிதழ்னு பார்த்தா அதுல ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சது. அதனாலதான் நான் வந்து இந்த முன்னெடுப்பை பண்ணேன். அதாங்க, இது வந்து யாருக்கு இது பொருந்ததோ இதன் மூலமா. இப்ப என்கிட்ட ரேஷன் கார்டு இல்ல, ஏன்னா எனக்கு ரேஷன் வாங்கி சாப்பிடுறது வந்து ரேஷன் கார்டு மூலமா வாங்கணும்னு அவசியம் இல்ல. அந்த ரேஷன் கார்டு வேற யாருக்காவது பயன்படலாம். ஒரு அந்தஸ்து மாறினதுக்கு அப்புறம் டெஃபினட்டா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்துடணுமே தவிர அதை பிடிச்சி நம்ம தொங்கிட்டு கூடாது. அந்த மாதிரி இந்த இட ஒதுக்கீடு மூலமாக கிடைக்கிற சலுகைகள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய குழந்தைங்களுக்கு தேவையில்லை. நான் அந்த மாதிரி இந்த அந்தஸ்துல இன்னும் உழைப்பால உயர முடியும்ன்ற நம்பிக்கையோட இருக்கேன். அது வெறும் சலுகைகளால மட்டுமே நான் வெற்றி பெறணும்னு நினைக்கல. அந்த மாதிரி என்ன மாதிரி இன்னும் யாரெல்லாம் வராங்க நான் கேட்டா எனக்கு பின்னாடி ஒரு 1000 பேர் ரெடியா இருக்காங்க இப்பவே. அப்படின்னா வேற ஒரு புதிய சமுதாயமே இதன் மூலமா மாறும். இப்ப எலெக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னா ஜாதியின் அடிப்படையில தான் இங்க வேட்பாளர்கள், ஜாதியின் அடிப்படையில தான் எல்லாமே கணக்கெடுப்பு எல்லாமே நடக்கும்போது இந்த ஜாதி இல்லாத ஒரு புதிய சமூகம் எப்படி இருக்கும்? அது வந்து என்னுடைய லட்சியம். நிச்சயமா உருவாகணும். ஏன்னா இந்த வருஷத்துக்கு இந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்க தீர்த்துருவோம் அதெல்லாம் தீர்த்துருவோம்னு. எனக்கு என்னுடைய விருப்பம் என்னன்னா அடுத்த தடவை அந்த 5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரும்போது இங்க மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது இருக்கக்கூடாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பிரச்சனையை நாங்க தீர்த்துருவோம் நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம்னு சொல்றாங்களா, அப்படி ஒரு பிரச்சனையே மக்களுக்கு இல்லாத அளவுக்கு மக்கள் வெற்றி பெறணும் இந்த எலெக்ஷன்ல ஆசைப்படுறேன். நன்றி. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல, சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.